வைடா இருக்கிறத தவிர வேறு ஏதாவது போட்டு தொலைங்கடா. உண்மையிலேயே அந்த லாஸ்ட் 5 ஓவர் என்னதான் ஆச்சு, ஆர்சிபி என்னதான் பண்ணாங்க, சிஎஸ்கே ஏன் இப்படி தடுமாறுது அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் ஒரு பக்கம் ஃபேன்ஸும் சோஷியல் மீடியாவில் போட்டு கும்முன்னு கும்புறாங்க சிஎஸ்கே பவுலர்ஸை. நேற்று சின்னசாமியில் தான் அவ்வளோ அடின்னு பார்த்தா இங்கே ஆன்லைன்லேயும் போட்டு பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே பவுலர்ஸை. உண்மையிலேயே அந்த லாஸ்ட் 5 ஓவரில் ஆர்சிபி என்ன பண்ணாங்க சிஎஸ்கேவை, சிஎஸ்கேக்கு ஏன் கையும் வரல காலும் வரல அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக ஒரு சமரைஸ் பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட் 5 ஓவரில் 97 ரன்னு சிஎஸ்கே பவுலிங்க்கு அகெயின்ஸ்டாக ஆர்சிபி அடிச்சிருக்காங்க. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா டிம் டேவிடும் பட்டிதாரும் நொறுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு மோசமாக பொழந்து கட்டியிருக்காங்க சிஎஸ்கே பவுலிங்கை. அந்த 5 ஓவர்லேயும் என்ன நடந்துச்சு அப்படின்றத டீகோட் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 15th ஓவர் ஆஃப் கலீல் அகமத். இதில் நீங்கள் ஸ்கோர்லாம் பார்க்கலாம். அதாவது 15.2 ஓவர்ஸில் 156 ரன்ஸ் ஃபார் 3 விக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு நம்பரில் ஆர்சிபி பேட்டிங் ஆடிட்டுருக்கு. ஒரு பக்கம் பட்டிதாரும் ஒரு பக்கம் டிம் டேவிடும் நியூ பேட்ஸ்மேனாக வந்திருக்காங்க. ஆல்ரெடி பட்டிதார் நொறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஆக்சலரேஷன் வேறு லெவலு. ஃபஸ்ட்டு பால்லேருந்தே 5வது கியரில் போயிட்டுருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆல்ரெடி ஒரு 10 balls 24 அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருக்கிறப்போ டிம் டேவிட் ஒரு ஸ்லோவான ஸ்டார்ட் 5 balls 2 runs அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் 15th ஓவரை நல்லா பவர் பிளேயில் போட்ட கலீல் அகமத் போடுறாரு. ஒரு டீசெண்டான 2 பாலுக்கு அப்புறம் ஒரு வைடு போட்டதுக்கப்புறம் 3வது பாலை தூக்கி லோ ஃபுல் டாஸை பட்டிதாருக்கு போடுறாரு. அந்த பட்டிதார் அந்த லோ ஃபுல் டாஸை எவ்வளோ அழகாக கன்வெர்ட் பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்கள். சூப்பரான ஒரு ஷாட் ஓவர் த கவர்ஸ், ஒரு 6 runs. ஒரு 6 போயிடுச்சு. உடனே சுதாரிச்ச கலீல் அகமத் லெங்க்த்தை கொஞ்சம் இழுத்து குட் லெங்க்த்தில் அவுட் சைட் ஆஃப் வைக்கிறாரு. அதையும் ஸ்லாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு பட்டிதார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பால் ஓவர் த தேர்ட் மேன் போயிடுச்சு. அது ஒரு பவுண்டரி ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி 10 ரன்னுக்கு மேலே இந்த ஓவரில் போயிடுச்சு. அந்த டைமில் கலீல் அகமத் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். ஆனால் அதிகமாக ரன்ஸ் போன அந்த ப்ரெஷர்னாலே என்னமோ கலீல் அகமத் சுதாரிக்கலை. இதுதான் கலீல் அகமத் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக். சொல்லப்போனால் இந்த ஓவரில் போட்ட மோசமான பால்னால் அது இதுதான். கரெக்டாக பேட்ஸில் அதுவும் குட் லெங்க்த்தில் போகிறாரு. பட்டிதார் அந்த ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, தூக்கி அடிக்கிறாரு லெக் சைடில் ஸ்கொயர் லெக் மேலே ஒரு 6. ஒரு 16வது ஓவரை சூப்பராக பதம் பார்த்துருக்காங்க ஆர்சிபி. அதுக்கு அடுத்த ஓவரில் டிம் டேவிட் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 100 அகமது போட வராரு. இந்த பாயிண்ட் வரைக்குமே ரொம்ப கிராஸான மிஸ்டேக்லாம் பண்ணல. போன ஓவர் கலீல் அகமத்லேயும் நான் சொன்னேன், அதில் ஒரே ஒரு பால் தான் ரொம்ப அப்பேரண்ட்டான ஒரு லூஸ் பாலே தவிர அந்த லோ ஃபுல் டாஸ் பாலும் சரி, அந்த பவுண்டரி போன அந்த குட் லிங்க் பாலும் சரி, ஒரு பேடான பவுலிங் நான் சொல்ல மாட்டேன். இந்த 100 ஓவரில் என்ன நினச்சுன்றதை பார்க்கலாம். 3வது பால் போடுறாரு. இதில் டிம் டேவிடோட பேட்டிங் ஸ்டான்ஸும் பேட்டிங் பொசிஷன் எந்த இடத்துல நிற்கிறாருன்றதை நல்லா பாருங்கள். ஸ்டம்ப்ஸ் 3த்தையும் காமிச்சிட்டு நல்ல அவுட் சைட் லெக் ஸ்டம் நிற்கிறாரு. அந்த பால் வந்து பிச்சர் வரைக்கும் அவர் ரியாக்டே பண்ணல. ரொம்ப பொறுமையாக பாலை அப்படியே ட்ராக் பண்ணுறாரு டிம் டேவிட். எப்படி பவர் ஜென்ரேட் பண்ணுறாருன்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஒரு குட் லெங்க் பால் ட்ராக் ஆகி அவுட் சைட் ஆஃப் போகுது, அதுக்கு நல்ல ஒரு வைட் லைனுக்கு பக்கத்தில் போகுது. அந்த பாலை எங்கேருந்து அவர் பவர் ஜென்ரேட் பண்ணுறாருன்றது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பேக் ஃபுட்டில் போயிட்டு தலைக்கு மேலே அப்படியே கவர்ஸ் மேலே அடிக்கிறாரு ஒரு 6. மான்ஸ்ட்ரஸ் எனர்ஜி, மான்ஸ்ட்ரஸ் பவர். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸில் முக்கியமான ஒரு நல்ல ஒரு 10 ஸ்லாகர்ஸ் நீங்கள் எடுத்தால் கூட அந்த எந்த ஸ்லாகர்னாலையும் இவ்வளோ ஈஸியாக இந்த பாலை கன்வெர்ட் பண்ணி அங்கே 6 அடிக்கவே முடியாது. குடோஸ் டு டிம் டேவிட். ஃபென்டாஸ்டிக்கான ஷாட்டு. இவருக்கு விற்று கொடுத்தா அடிச்சிடுறாரு. விற்று கொடுத்தா அவருக்கு போடுறது கஷ்டம். ஸோ வித்தை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போடுறாரு. அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது. இது 100 பண்ண ஒரு மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் காஸ்ட் ஹிம் 6 runs. ரொம்ப ஈஸியாக டிம் டேவிட் உட்கார்ந்த இடத்துலேருந்து பேக் ஃபுட் போய் மிட் விக்கெட் மேலே நச்சுன்னு ஒரு 6 அனுப்புகிறாரு பாலை. 4 பாலில் 2 6 ஆல்ரெடி போயிடுச்சு 100க்கு. 5வது பால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையும் வரல காலும் வரல 100க்கு. உடனே என்ன பண்ணுறாரு, அரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ் போகிறாரு. சரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பால் ரிலீஸ் ஆகி பிச்சார் அந்த பாயிண்ட் வரைக்கும் நல்லா பாருங்கள். டிம் டேவிட் கொஞ்சம் கூட மூவ்மெண்ட்டே கொடுக்கல. ஒரு டவுன் த ட்ராக் வரதுக்கான ஒரு இண்டிகேஷனோ எதுவுமே கொடுக்கல. இதுவே ஒரு டேஞ்சரஸ் சைன் ஃபார் அ பவுலர். அதாவது இவ்வளோ பேஷண்ட்டாக ஒருத்தன் வெயிட் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து உங்கள் பாலை வந்து கிளியராக பார்த்துட்டான், உங்கள் பாலை வந்து புரிஞ்சிக்கிட்டான்னு தான் அர்த்தம். இதில் அவரோட ஹெட் பொசிஷனை பாருங்கள், எவ்வளோ ஸ்டேபிளாக எவ்வளோ ஸ்டில்லாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக 100% அவுட் சைட் ஆஃப் தான் போடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவுட் சைட் லெக் ஸ்டம்ப்பை நல்லா ஒதுங்கி நின்று திரும்பியும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 6 நொறுக்கிறாரு டிம் டேவிட். அடுத்தது 18 19 20. ஆல்ரெடி ஆர்சிபி ஒரு சூப்பரான டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கேக்கு. இதுக்கு மேலே அடிக்கிற ஒரு ரன்னும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். அந்த டைமில் அன்சுல் கம்போஜ் ஓவர் போட வராரு. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு. நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 100ோட ஓவரில் அவர் என்ன மாதிரி ஸ்டான்ஸில் இருந்தார், எந்த இடத்துல அவர் நின்றுட்டு இருந்தார். இப்போ இந்த ஓவரில் கம்போஜோட அந்த ஓவரில் எங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்றதெல்லாம் கிளியராக பார்க்கலாம். நல்லா வந்து கவர் பண்ணுறாரு ஸ்டெம்ஸை. ஸோ தட் அதாவது அவர் அவுட் சைட் ஆஃப் போட்டால் கூட அது எனக்கு ஹிட்டிங் ஆர்க்கில் வரணும். அதுதான் அவரோட இன்டென்ஷன். இந்த இடம் தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ட்ரோல் படப்பட்டுச்சு. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியராக வித்தவுட் பயாஸ் பார்க்கலாம். அன்சுல் கம்போஜ் எல்லோரும் ஓட்டுற மாதிரி அரௌண்ட் த விக்கெட் தான் போகிறாரு.
பட் அரௌண்ட் த விக்கெட் வரது வந்து அவ்வளோ பெரிய தப்பான ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. ப்ளஸ் அவுட் சைட் ஆஃப் போட்டு டாட் வைக்கிறது, அவுட் சைட் ஆஃப் ஃபுல்லாக போட்டு யார்கர் போடுறது, பேட்ஸ்மேனோட ரீச்சுக்கு வெளியே போடுறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று சிஎஸ்கே பண்ணுற தப்பான ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது T20யில். அதை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றதான் மேட்டர். சொல்லப்போனால் நீங்கள் யார்கர் போகிறதே டேஞ்சர் தான். இப்போ யார்கர் வந்து 99% யார்கராக விழுமா, பும்ரா மாதிரிலாம் கிடையாது. ஈவன் பும்ராக்கே வந்து எல்லா டைமும் யார்கர் விழாது. சம்டைம்ஸ் யார்கர் மிஸ் ஆகுது அப்படின்னா அது ஃபுல் டாஸ் ஆகவோ ஒரு லோ ஃபுல் டாஸ் ஆகவோ கன்வெர்ட் ஆகிற சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ ஃபுல் டாஸாகவும் இல்லைனா ஸ்லாட்டில் விழுறதுக்கு கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் எந்த டெக்னிக்காக இருந்தாலும் அதில் ஒரு ஃப்ளா இருக்கிறது ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் கொஞ்சம் ஃப்ளா இருக்குது. இப்போ நீங்கள் அவுட் சைட் ஆஃப் தான் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன் வந்து உங்களை ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து கவர் பண்ணி அதை ஸ்லாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ப்ளஸ் நீங்கள் ஃபீல்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணலன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகும். இந்த பால் என்ன நினச்சி நம்ம பார்த்துடலாம். அன்ஷல் கம்போஜ் போகிற இந்த ஃபஸ்ட்டு பாலை டிம் டேவிட் நான் சொன்ன மாதிரி நல்லா ஸ்டெம்பை கவர் பண்ணுறாரு. அன்ஷல் கம்போஜ் அதை பார்த்து ரொம்ப அவுட் சைட் ஆஃப் ஒதுக்கி போட பார்க்குறாரு. நீங்கள் நல்லா பார்க்கலாம், அவுட் சைட் ஆஃப் போகிறதுக்கான மெயின் பர்பஸ் பேட்ஸ்மேனோட ஹிட்டிங் ஆர்க்கில் வரக்கூடாது, பேட்ஸ்மேனோட ரீச்சில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அந்த கான்செப்ட் இந்த இடத்துல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஸ்டில் டிம் டேவிட் அதை சூப்பராக கேப்சர் பண்ணி ஒரு பாயிண்ட் கவர் கேப்பில் சூப்பரான ஒரு பவுண்ட்ரி தட்டி விட்டுருக்காரு. பவுண்ட்ரி கொடுத்த அப்புறமும் ஒரு டாட் பால் 2 runs அப்புறம் ஒரு டாட் பால் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு கம்பேக்கை கம்போஜ் கொடுத்துருக்காரு. இந்த 5th பால் தான் கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் எந்த அளவுக்கு ஒதுங்கி போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இவர் வந்து கிளியராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டார் கண்டிப்பாக அவுட் சைட் ஆஃப் தான் போட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் ரொம்ப அவுட் சைட் ஆஃப் கவர் பண்ணுறதுக்காக தள்ளி போக அது லெக் ஸ்டம்பை எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. இந்த டைமில் அன்ஷல் கம்போஜ் ஒரு பயாஸ் இல்லாமல் சூப்பராக யோசிச்சு கரெக்டாக லெக் ஸ்டம்பில் யார்கர் போகிறாரு. கரெக்டாக விக்கெட்டும் விழுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு நோ பாலாக எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டிம் டேவிட் திரும்ப பேட்டிங் வராரு. பட் இந்த மொமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட்டு. கம்போஜோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக டவுன் ஆகிருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு நல்ல விக்கெட்டை எடுத்து அது ரிவார்டே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் யாராக இருந்தாலும் டிமோரலைஸ் ஆவாங்க. அதே தான் கம்போஜுக்கும் நடந்திருக்கு. பட் ஸ்டில் அவர் பிளானில் கிளியராக இருந்தார். ஆனால் அட் த சேம் டைம் டிம் டேவிட்டுக்கு அந்த பிளான் என்னென்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. டிம் டேவிட் கரெக்டான ஒரு பொசிஷனில் ஸ்டெம்பை கவர் பண்ணி இவன் அவுட் சைட் ஆஃப் தான் போட போகிறான்னு தெரிஞ்சு முன்னாடியே ஏதோ ஃப்யூச்சரை பார்த்த மாதிரி வந்து நின்றுட்டார். அதே மாதிரி பிளானை மட்டுமே ஃபாலோ பண்ண கம்போஜ் அதே இடத்துல நேராக போகிறார் அவுட் சைட் ஆஃபில். பட் ஃபுல் டாஸாக விழுந்துருது. யார்கராக விழலை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டைமும் யார்கர் போட முடியாது இல்லையா, அது ஃபுல் டாஸாக ஆயிடுச்சு. அதை சூப்பராக ஹிட் பண்ணுறாரு லாங் ஆனில் ஒரு சூப்பரான 6. இதோட அந்த ஓவரை நொறுக்கி தள்ளி முடிச்சு விட்டார் டிம் டேவிட். அடுத்த ஓவர் தான் ரொம்ப மோசமான ஓவர்னு எல்லாராலையும் ரோல் பண்ணப்பட்ட அந்த ஓவர். இந்த ஓவரில் ஒரு பவுலரோட மென்டாலிட்டியில் என்ன யோசிச்சிருப்பாரு, பேட்ஸ்மேனோட மென்டாலிட்டியில் என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்றதையும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். 19th ஓவரை போடுறது ஓவர் 10 பேட்டிங் ஆடுறது ஸ்ட்ரைக்கில் இப்போதைக்கு டிம் டேவிட். சேம் ஓல்டு ஸ்ட்ராட்டஜி. ஓவர் 10 அரௌண்ட் த ஸ்டெம்ப்ஸ்லேருந்து போகிறாரு டிம் டேவிட். சேம் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டெம்பை நல்லா கவர் பண்ணிட்டு அவுட் சைட் ஆஃப் போட்டால் 6 அடிக்கிறதுக்கு அந்த ஹிட்டிங் ஆர்க்கை கவர் பண்ணுற மாதிரி நிற்கிறாரு. ஒரு சின்ன நம்பிக்கை தான். அதாவது டிம் டேவிட் வந்து திரும்பி ஒரு லெக் ஸ்டம்பை காட்டுவார், லெக் ஸ்டம்பை எக்ஸ்போஸ் பண்ணி அவுட் ஆவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓவர் 10 ஒரு பெரிய கிராஸ் மிஸ்டேக் பண்ணுறாரு. பேட்ஸில் போடுறாரு. அதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆப்போசிட்டில் போகிறப்போ நீங்கள் திரும்ப பேட்ஸில் போட்டிங்கன்னா அது ஹிட்டிங் ஜோனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ளஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. பேடில் அந்தளவுக்கு ஒரு 140 பேஸில் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா தட்டி விடுறது சப்ப மேட்ரு. அதுதான் இங்கே நடந்துச்சு. நேராக பேடில் ஸ்லாட்டில் போடுறாரு. அதை டிம் டேவிட்டை நொறுக்கி தள்ளிட்டாரு ஸ்கொயர் லெக்கில் ஒரு 6க்கு. அடுத்தது 3வது பால். இப்போ என்ன பண்ணுறாரு கிரைக் ஓவர்டன் அப்படின்னா ஜேமி ஓவர்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக ஒரு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிம் டேவிட் எப்படியும் நம்மளுக்கு அவுட் சைட் ஆஃப் தான் எதிர்பார்ப்பான். நம்ம வந்து ஒரு ஷார்ட் பால் அடித்து நொறுக்கி விட்ருவோம் பாடி லைனில் அப்படின்னு ஒரு பவுன்சர் ட்ரை பண்ணுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், பேட்ஸ்மேன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான் ஷார்ட் பால் போடுவாங்க அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் செட்டிங் கிளியராக தெரியுது. வைடாக ஒரு 3rd மேனு, ஒரு ஸ்கொயர் லெகு, ஒரு வைடாக ஒரு ஃபைன் லெகு, ப்ளஸ் டீப் கவர்ஸ், அப்புறம் லாங் ஆஃப். ஒரு லாங் ஆன் இல்லாமல் ஒரு போடுறாரு. இவர் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இவர் பண்ணுறாரு அப்படின்றத டிம் டேவிட் யோசிக்கிட்டே இருப்பார். இப்போ என்ன மாதிரி பால் வரும் அப்படின்ட்டு நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லாங் ஆனில் இப்போ ஒரு ஃபுல் லெங்க் பால் வருது, இல்லை ஒரு ஸ்லாட்டில் ஒரு பால் வருதுன்னா ஹிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஆப்வியஸாக அந்த பாயிண்ட்டில் பேட்ஸ்மேனாக இருக்கிறவங்க ஒரு ஷார்ட் பாலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி நிற்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி டிம் டேவிட் இந்த பாயிண்ட்டில் வந்து யோசிக்கல. அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அது ஹிட் ஆகலை. ஓவர் 10 ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காரு. சரியான ஒரு ஷார்ட் பால் டோட்டலாக டிசீவ் பண்ணிட்டார் டிம் டேவிடை. பட் ஸ்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு லக் ஒர்க் அவுட் ஆகலை ஓவர் 10க்கு. அது நல்லா மேலே ஒரு பேட் ட்விஸ்ட் ஆகி மேலே 3rd மேன் ரீஜனில் ஒரு பவுண்டரிக்கு போயிடுச்சு. ஸோ வெரைட்டிலாம் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ
பிளானுக்கே போயிடலாமா, பேசிக்கே போயிடலாமா? நம்ம ஃபீல் செட்டு அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒயிட் டர்மன் டீப் கவர்லாம் இருக்குது. ஒரு அவுட் சைட் ஆஃபில் நல்லா ஃபுல்லராக போட்டோன்னா இந்த பாலை ஒப்பேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி 4th பால் ஓவர்டன் போடுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரொம்ப ஸ்லாட்டில் விழுந்துருது. நம்ம டிம் டேவிடும் கரெக்டாக பொசிஷன் வந்து அதை ஸ்லாட் பாலாக கன்வெர்ட் பண்ணிடுறாரு. சரியான 6 லாங் ஆனில். இங்கே தான் ஓவர்டனுக்கு கையும் வரல காலும் வரல. வெர்ஷன் 3 என்னென்னா, அதாவது ஆல்ரெடி இவ்வளோ ரன்னும் போயிருச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணலான்னு சுத்தமாக ஒரு யோசிக்கவே இல்லை. திரும்பியும் ஓடி வந்து தக்கான்ட்டு ஸ்லாட் பால்லையே திரும்பி போடுறாரு. அதே பிளானு, தப்பான பிளானு. இது அவுட் சைட் ஆஃப் பிளானும் கிடையாது, ஒரு யார்கர் போடுற பிளானும் கிடையாது. அவர் என்ன பிளானில் போட்டார்னே தெரில. ஏன்னா ஷார்ட் பால் போட்டும் ரன்னு போயிடுச்சு, ஸ்லாட்டில் போட்டு ரன்னு போயிடுச்சு. சரி ஏதோ ஒன்று போட்டு விடுவோன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அது ஹேப்பன்ஸ். பேசிக்லி ஒரு பவுலர் வந்து அண்டர் ப்ரெஷரில் இவ்வளோ ரன்னு கொடுக்குறாரு, ஆப்போசிட்டில் எங்கே படலாம் அடிக்கிறான் ஒருத்தவன் அப்படின்னா பவுலருக்கு ஆப்வியஸாக சில பால்ஸ் நல்ல பால்ஸே வராது. ஸ்டாக் பாலுக்கு அந்த டைமில் போயிருந்துருக்கணும். ஒரு வெரைட்டியாவது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கணும், ஒரு ஸ்லோவர் பால் அந்த மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஓவர்டன் மண்டேல அது ஹிட் ஆகலை. திரும்பியும் அதே மாதிரி 4th பால் எங்கே போட்டாரோ அதே மாதிரி ஒரு பால் ஸ்லாட்டில் போடுறாரு. டிம் டேவிட் அழகாக பொசிஷன் வந்து திரும்பியும் ஒரு 6 லாங் ஆனில். மரணமான 6 இந்த 6. நான் எல்லா மாதிரியும் போட்டேன் சார், அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான் அப்படின்ற மூடுக்கு ஓவர்டன் போயிட்டாரு. அந்த டைமில் டிம் டேவிட் திரும்பியும் அதே ஸ்டான்ஸு ஸ்டம்பை கவர் பண்ணுறாரு. நீ அவுட் சைட் ஆஃப் போட்டனா நான் கவர்ஸ் மேலே அடிப்பேன், இல்லை அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த டீப் பாயிண்ட்டுக்கும் அந்த டீப் கவர்ஸ்க்கு நடுவில், அது நடுவில் அடிப்பேன். அப்படி இல்லைனா நீ ஸ்லாட்டில் போட்டால் லாங் ஆன்லேயே அடிப்பேன், நீ என்ன போட்டாலும் நான் ரெடி, நீ இதான் உன்னோட ஸ்டாக் பால், நீ ஸ்லோவர்லாம் போட மாட்டேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கிளியராக புரிஞ்ச மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு கம்யூனிகேஷனில் டிம் டேவிட் கான்ஃபிடண்ட்டாக வராரு. 6வது பால் ஃபேஸ் பண்ணேன். அந்த டைமில் ஓவர்டனு நல்லா யோசிச்சு ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு ஒரு பவுன்சரை போட்டுரும் அப்படின்னு நினச்சி ஒரு பவுன்சரை போடுறாரு. அவர் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு, இந்த ஒரு 3 பால் தான் நீ போடுவேன், இதை தவிர உன்ட்ட வேரியேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு பிள்ளையார் மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. போட்ட உடனே கிரவுண்டுக்கு வெளில தூக்கி அடிக்கிறாரு, கபன் பார்க்கில் போய் உழுதாம் பால். அந்த மாதிரி ஒரு ஷாட்டு, சரியான ஷாட்டு. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 30 ரன்னு கொடூரமான ஒரு கேப்பை கொண்டு போயிட்டார். சிஎஸ்கேவால் ரீச்சே பண்ண முடியாத அளவுக்கு அந்த இடத்துலேயே மேட்ச்சை முடிச்சிட்டாரு டிம் டேவிட். ஒரு பக்கம் டிம் டேவிட்னா இன்னொரு பக்கம் இருக்கிற பேட்ஸ்மேனும் சாதாரண பேட்ஸ்மேனில் பட்டிதார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில். சூப்பரான ஒரு பிளேயர், ரொம்ப ஸ்டேபிள் ஹெட்டடு, அது மாதிரி ரொம்ப வைல்டாக ஸ்லாக் ஆடுற ஒரு கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் கிடையாது. பாலுக்கு மெரிட் ஆஃப் த பால் டைம் பண்ணி ஹிட் பண்ணி பவரும் கொடுக்குற ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பேட்டரு நம்ம பட்டிதார். சொல்லவே வேணாம். லாஸ்ட் ஓவர் அன்டில் கம்போஜ் வராரு. அவர் ஸ்டிக் டு த பேசிக்ஸ் தான். அவுட் சைட் ஆஃப் போடுறோம், ஃபுல்லராக போடுறோம், இல்லை லோ ஃபுல் டாஸாக போடுறோம், பேட்ஸ்மேன் வந்து அடிக்க மாட்டான். மோஸ்ட் ஆஃப் த பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் லாங் ஆஃப் தான் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பட்டிதாரை நல்லா பாருங்கள், அவர் எவ்வளோ ஸ்டேபிளாக, ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வெளியவே தெரியுது. அந்த ஆறா வந்து சொல்லுவாங்கள்ல 10க்கு 10, அது வந்து நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் டிம் டேவிட் எப்படியும் அடிச்சிருவான், நம்ம அடிக்கலனாலும் நம்ம முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியம் இருக்குது. வராரு, லோ ஃபுல் டாஸ்னு பார்க்குறாரு, என்ன ஸ்டேபிளாக நிற்கிறாரு பாருங்கள், பொசிஷனை ஸ்டாண்ட்ஸ்லாம் பாருங்கள், அசால்ட்டாக தூக்குறாரு கவர்ஸ் மேலே. ஒரு இன்க்ரெடிபிள் ஷாட்டு இந்த டைமில். அது ஒரு 4 ஓவர் 3 ஓவரில் பெருசாக பால்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் அந்த டீமோட மொமெண்டம் எப்படி அவர் கேரி பண்ணியிருக்காருன்றதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஷாட் ஓவர் த கவர்ஸ், ஒரு 6. அன்ஷல் கம்போஜ்ட்ட பிடிச்சதே அந்த ரிசலைன்ஸ் தான். அதாவது செம்மையாக கம்பேக் கொடுப்பாரு. அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் பவுலருக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அது எல்லாமே அன்ஷல் கம்போஜ்ட்ட இருக்குது. இவரை வந்து நம்ம ஈஸியாக ட்ராப்லாம் பண்ணிடக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் பவுலர்ஸ் இன் சிஎஸ்கே லைனப் கண்டிப்பாக இவர் தான். மேட் ஹென்ரி என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தான் இருந்தாலும் அவர்கிட்ட அந்த வெர்சடைலிட்டி இல்லை. கலீல் அகமட்டையும் அது இல்லை. பட் அன்ஷல் கம்போஜ் நம்மளோட ஒரு கீயான பவுலரு. சூப்பரான ஒரு மூவு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி கொஞ்சம் கண்டெயின் பண்ணிட்டார் ஓவரை. லாஸ்ட்டு பால் நல்லா பாருங்கள், டிம் டேவிட் அதாவது நல்லா பாருங்கள், டவுன் த ட்ராக் வராரு. இங்கே வந்து டிம் டேவிட் வந்து ஸ்க்ரீஸில் நின்றுக்கலாமோ தான் எனக்கு படுது பர்சனலாக. அவர் என்ன பண்ணுறாரு, டவுன் த ட்ராக் வராரு. இதை நல்லா வாட்ச் பண்ணுற அன்ஷல் கம்போஜ் எவ்வளோ லெவல் ஹெட்டடாக அவரை ஃபாலோ பண்ணி பேடில் ஃபாஸ்ட் பேஸாக ஹிட் பண்ணுறாரு. அந்த டைமில் வந்து இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டாக சார்ஜ் பண்ணுறான் அப்படின்னா பவுலரை ஹிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலரை. அந்த டைமில் இவ்வளோ ரஷ்ஷின் பண்ணுறதுனால அவருக்கு அந்த கேப் கிடைக்கல. அது ஒரு மிஸ் டைம் ஆகுது. நேராக தூக்கி அந்த டீப் மிட் விக்கெட்டில் போகுது பால். அன்ஃபார்ச்சுனேட்லி சர்ஃப்ராஸ்க்கு கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. அந்த பாலை விட்டுறாரு, லைட்டோட ஷேடோவா என்னன்னு தெரில. அது ஒரு பவுண்டி போயிடுது. சொல்லப்போனால் அவ்வளோ மோசமாலாம் போடலை கம்போஜ். நான் வந்து முட்டு கொடுக்குறதா கூட இங்கே நினச்சிக்கோங்க. இங்கே வந்து முக்கால்வாசி பேர் ஒரு அஜெண்டாவோட சுற்றிட்டு இருக்காங்க, நம்மளோட பவுலர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணும், டிமோரலைஸ் பண்ணுன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. வேறு லெவல் இன்டெலிஜென்ட்டான ஒரு கேம் பிளே லாஸ்ட் 5 ஓவர்ஸில் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, பவுலர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணப்பட்டுச்சு. அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸு. நம்மளுக்கு லக் ஒரு இடத்துல வேலை செய்யலை. 2-3 பவுண்ட்ரிஸ் அதெல்லாமே ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் தான். இப்போ இந்த லாஸ்ட் ஓவரில் இந்த லாஸ்ட் பாலில் வந்த அந்த பவுண்ட்ரியாக இருக்கட்டும், கரெக்டாக லைட்டு மறைச்சி ஒரு ரன்னு போகுது. அதே மாதிரி அந்த ஓவர்டன் ஓவரில் 3rd மேன் மேலே போன அந்த பவுண்ட்ரி
அப்புறம் அந்த கலீல் அகமது ஓவரில் போன அந்த பவுண்டரி தேர்ட் மேன் மேலே, அப்புறம் அன்ஷுல் கம்போஜர் அந்த நோபால் விக்கெட்டு. நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அன்லக்கி திங். இதெல்லாம் வந்து எவ்ரிடே நடக்குமா கிரிக்கெட்டில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஃபேக்டரும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்றதை நம்ம நம்பி தான் ஆகணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 20-30 ரன்ஸ் டிஃப்ரென்ஸுன்றது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி நாட் அ பேட் திங். லைக் எக்ஸிக்யூஷனில் எல்லாருக்கும் மிஸ்டேக் வரும், பட் ஆப்போனண்ட்டில் ஆடுறது தோனிமான்ற மாதிரி டிம் டேவிட் நின்னதே அவ்வளோ ஒரு த்ரெட்டனிங்காகவும் இன்டிமிடேட்டிங்காகவும் இருந்துச்சு. அந்த ஓவர் ஓவரில் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப சொதப்பினோமே தவிர மற்ற ஓவர் ஓகே நல்லா தான் மேனேஜ் பண்ணியிருக்கோம். இந்த பவுலிங் எனக்கு வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ அதை சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அந்த ஓவரில் மட்டும் கொஞ்சம் சுதாரிச்சு 2-3 பாலில் கொஞ்சம் வேரியேஷனும் ஏதாவது பண்ணியிருந்தா சிஎஸ்கே கொஞ்சம் பொழைச்சிருக்கும். டிம் டேவிட் ரொம்ப செட்டில் ஆகிட்டார். நீ இவ்வளோ தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்போஸ்டாக ஆடுறாரு. இது வந்து நாட் அ குட் சைன். நம்ம கொஞ்சம் வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் என்னோட இன்டென்ஷன். இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருக்கீங்க, அரௌண்ட் விக்கெட்லேருந்து அவுட் சைடாக தான் போடுறீங்க, இதனால தான் ரன்னு கொடுக்குறீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் 10 வாட்டி கூட பாருங்கள். நான் அந்த ஹைலைட்ஸ் வந்து ஒரு 100 டைம் பார்த்துட்டேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அவுட் சைட் ஆஃப் போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜினால் ரன்ஸ் லீட் பண்ணல. இது வந்து நம்ம எங்கே கிரெடிட் கொடுக்குறோமோ அங்கே கொடுத்தே ஆகணும். டிம் டேவிடோட எக்ஸப்ஷனல் பேட்டிங், பட்டிதாரோட ஒரு ஸ்டேபிள் ஹெட் மென்டாலிட்டி, அப்புறம் நம்ம ஓவர்டன் அவரோட கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், லேக் ஆஃப் வெரைட்டின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு அந்த ஒரு 5 overs 97 தரத்துக்கான ஒரு ரீசனே தவிர மொத்தமாக தூக்கி திங்க் டேங்க் தலையில் அதை வச்சுருவோம், ருத்ராஜ் தலையில் வச்சுருவோம் அப்படின்றது எனக்கு இது சரியாக படலை. ஸோ நிறைய வீடியோஸ் வருது சோஷியல் மீடியாவில் சிஎஸ்கேவோட இந்த லாஸ்ட் 5 overs அப்ரோச்சை குறித்து. சிஎஸ்கே கிட்ட நிறையா குறை இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசலாம். பேட்டிங்கில் நிறையா சொதப்பிட்டோம், ஃபீல்டிங் சாய்ஸு, கேட்ச் விட்டோம், அதெல்லாம் ஓகே, நிறைய ஒத்துக்கிறேன். அந்த லாஸ்ட் 5 overs வச்சு நிறையா கிரிட்டிசிசம் வருது. அதுக்கான ஒரு வீடியோ போகணும் தான் நினச்சேன். இந்த கோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம், மேபி சிஎஸ்கே ஃப்யூச்சர் கேம்ஸில் ஜெயிச்சு உள்ளே போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அன்புடன் டாடா, பை பாய்.